நம்முடைய இலக்கு என்ன? நாம் தெளிவான முறையிலே நம்முடைய இலக்கு என்ன என்று உணர வேண்டும். மற்றவர்களுக்கெல்லாம் இலக்கு தெரியாது. யாராவது ஒரு ஆளை கூட்டுவான், இலக்கு என்னப்பா அப்படின்னு கேட்டா, என்னுடைய இலக்கு என்னன்னு சொன்னா டாக்டர் ஆகிறது, இன்ஜினியர் ஆகிறது, அல்லது இன்னவர படிப்பு ஆகிறது தான்ப்பா இலக்கு. அப்புறம் ஓ இலக்கு என்னப்பா? உள்ளதிலேயே பெரிய ஒரு அதிகார மட்டத்தில் ஒரு எம்பி ஆகணும் அல்லது ஒரு பிரதமர் ஆகணும், இதுதான்ப்பா இலக்கு. இதை தவிர யாருக்கு என்ற இலக்கெல்லாம் கிடையாது. நம்முடைய இலக்கு என்ன? நம்முடைய இலக்கு மறுமைதான் நம்முடைய இலக்கு. அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், வல்லாஹு யது இலா தாரிஸ் ஸலாம், அல்லாஹ் உங்களை அமைதி இல்லத்தை நோக்கி அழைக்கிறான். அல்லாஹ்வினுடைய அழைப்பு, இறைவனுடைய அழைப்பு, இறை வேதத்தினுடைய அழைப்பு. நாளைக்கு சொர்க்கம் இருக்கிறது, நாளைக்கு விசாரணை இருக்கிறது, படைத்த இறைவனை நம்ப வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் இலக்கை நோக்கி வாருங்கள் என்று சொல்லி அழைக்கக்கூடிய அந்த இலக்கு தான் நம்முடைய இலக்கு.